வீட்லயே வந்து சில பேர் ஹாட் பேக் வைக்கிறது, தைலம் தேய்க்கிறது இதெல்லாம் பண்றாங்க. அந்த மாரி பண்ணலாமா? இல்ல கண்டிப்பா டாக்டர் கிட்ட வந்து பார்க்கணுமா? இனிஷியலா பெயின் மட்டும் இருந்தது அப்படின்னா, மோஸ்ட்லி மசில் ஸ்பாஸ்மா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாட் பேக் வைக்கலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். செட்டில் ஆயிடுச்சுன்னா ஓகே ஃபார் 1 ஆர் 2 டேஸ். பட் 2, 3 சிம்ப்டம்ஸ்க்கு வந்து நம்ம வி ஷுட் கிவ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நெக் பெயின் பார்த்தீங்கன்னா, பெயின் இருக்கு 1 ஆர் 2 டேஸ். அதுல நம்ம ஹாட் பேக் குடுக்குறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம், செட்டில் ஆயிடுச்சுன்னா ஓகே. பட் பெயின் வந்து இந்த கை வரைக்கும் ரேடியேட் ஆகுது அப்படின்னாலே, அந்த பெயின் வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் நர்வ் கம்ப்ரஷன். வெர்டெப்ரால வந்து ஒரு டிஸ்க் பல்ஜ் ஆயி நர்வ் கம்ப்ரஸ் பண்ணா தான் இந்த மாரி ரேடியேட் ஆகும் கைக்கு. சிமிலர்லி இந்த மாரி கால்ல ரேடியேட் ஆகுது அப்படின்னா, லம்பார் ஸ்பைன்ல வந்து டிஸ்க் பல்ஜ் ஆயி காலுக்கு போற நர்வ்ஸ கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ரேடியேட் ஆகும். பெயின் வந்து ரேடியேட் ஆகுது கைக்கு, காலுக்கு அப்படின்னா, நீங்க இம்மீடியட்டா டாக்டர் பார்க்கணும். செகண்ட் திங் வந்து நம்ப்னஸ். கை மரத்து போற மாரி இருக்கு. கைக்கு போற நரம்புல ஒரு பக்கம் மரத்து போன மாரி இருக்கு. காலுக்கு போற ஒரு பக்கம் நரம்புல மரத்து போன மாரினா, கண்டிப்பா ஹோம் ரெமிடிஸ் வந்து இட் இஸ் நாட் அ சொல்யூஷன். 3வது வந்து வீக்னஸ். நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. எழுதும்போது ஒரு மாரி ஹேண்ட் கிரிப் வந்து பழைய மாரி என்னால பிடிக்க முடியல. ஹேண்ட் ரைட்டிங் பண்ணும்போது பழைய மாரி என்னோட சிக்னேச்சர் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அது மாரி கால் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுட் ட்ராப்ன்னு சொல்லுவாங்க. அந்த கால் வந்து நடப்பாங்க. பட் ஒரு மாரி கெய்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாரி ஏதாவது வீக்னஸ். ஸோ இந்த 3 சிம்ப்டம்ஸ் தான். இந்த பெயின் வந்து ரேடியேட் ஆகுது. அடுத்தது வந்து நம்ப்னஸ் மாரி இருக்கு. இல்ல வீக்னஸ் டெவலப் ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா இம்மீடியட்டா வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம போய் வந்து நியூரோ சர்ஜன் இல்ல ஸ்பைன் சர்ஜன நீங்க பார்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல்.